ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கவ் வரையலாம், ஒரு சிம்பிளான கவ் வரையலாம். ஓகே, ஸோ A4 ஷீட்டோ இல்லை புக் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஹாரிசான்டலாக இந்த மாதிரி ஹாரிசான்டலாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு கவ் வந்து ட்ரா பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த இடத்துல நம்ம கவ் வரைய போகிறோங்கிறத ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். மேலேருந்து உங்களோட கையளவுக்கு, ஓகேவா, உங்களோட கையளவுக்கு இந்த மாதிரி இல்லை இப்படி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் கீழே நம்ம இடம் விட்டு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கவ் வரைய போகிறோம். ஓகே, கீழே இருந்துட்டு உங்களோட ஒரு 3 ஃபிங்கர்ஸ் வச்சுக்கோங்க. எனக்கு 2 ஃபிங்கர்ஸ் போதும். கீழே இவ்வளோ பெருசு வந்துட்டு நம்ம கவ் வந்து வரையணும். கவ் தான் நம்மளோட மெயின் ஆப்ஜெக்ட் இங்கே. ஸோ வந்து ஃபஸ்ட்டு கவ் வந்து வரைஞ்சிக்கலாம். கவ் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு கவோட கார்ட்டூன் ஸ்டைல் கவ் பண்ண போகிறோம். அதனால வந்துட்டு எப்படி நம்ம பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், கொஞ்சம் மேலே இங்கே இவ்வளோ பெருசாக வந்துட்டு எனக்கு கவ்வே வேணும். ஓகே, இவ்வளோ பெருசாக வந்து என்னோட ஒரு கைக்குள்ளே வருது. உங்களோட ஒரு கை அளவு கூட வச்சுக்கோங்க. சர்க்கிளாக இல்லாமல் கொஞ்சம் ஓவல் கலந்த மாதிரி, கொஞ்சம் ப்ராடாக இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்குரியதை போட்டுக்கணும். நம்ம பாடி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி எக்ஸாக்டாக இல்லாமல் கொஞ்சம் ஓவல் கைண்ட் ஆஃப் வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். கொஞ்சம் லென்த்து வந்துட்டு பெருசாக இருக்கணும். அதுக்கு பாதிக்கும் கீழே இங்கே இந்த இடத்துல இருந்துட்டு லைட்டாக வந்து கீழே அப்படியே கர்வ் வந்துடுது. ஓகே, ரொம்ப பெண்ட் பண்ண வேணாம், லைட்டாக இந்த மாதிரி கர்வ் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே வரைக்கும் தான் நான் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருந்து கீழே கவ்வோட லெக். ஓகே, இப்படி பண்ணியாச்சா? இங்கேயும் கீழே வந்துட்டு இந்த இடமும் சேமாக இருக்கணும். ஓகே, இங்கே இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக இன்னொரு லெக் பண்ணிக்கலாம். கவுக்கு எத்தனை லெக் இருக்கும்? 4 லெக்ஸ் இருக்கும். ஸோ 4 லெக்ஸும் நம்ம வந்துட்டு ட்ரா பண்ணணும். கொஞ்சம் குண்டாகவே வரைஞ்சிக்கோங்க. கார்ட்டூன் ஸ்டைல் தானே கவ் நம்ம பண்ணுறோம். இப்போது அதுக்கப்புறம் இங்கேருந்து திருப்பி ஓகே இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே இன்னொரு லெக், பின்னாடி வந்துட்டு இன்னொரு லெக் இருக்கிற மாதிரி, அது கொஞ்சம் குட்டியாக நம்ம பண்ணுறதோட கொஞ்சம் குட்டியாக வந்துட்டு பண்ணிட்டிங்கன்னா இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா லைன் வந்து எரேஸ் பண்ணிடுறேன் ஸோ தட் உங்களுக்கு புரிகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக புரியும். கொஞ்சம் டார்க்காக நான் வந்து ட்ரா பண்ணுறேன். நீங்கள் ட்ரா பண்ணும் போது உங்கள் பென்சில் ஹேண்ட்லிங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ தூரம் கேப் இருக்கணும், இப்படி தான் பென்சில் பிடிக்கணும், லைட்டாக ட்ரா பண்ணணும். மோஸ்ட்லி உங்கள்கிட்ட HP பென்சில் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ராயிங் பென்சில், லைட் பென்சில், டார்க் பென்சில் ட்ராயிங்க்கு எப்போயுமே யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ கீழே வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாடி எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, இங்கேருந்து ஒரு குட்டியான ஒரு டெய்ல் வரைஞ்சிக்குவோம். இப்படி இங்கே பண்ணிவிட்டு லீஃபோட பெட்டல் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு ட்ராப்லெட் அப்படி வந்துட்டு இதை ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலந்த கொஞ்சம் கவ். ஸோ நம்ம கொஞ்சம் சர்க்கிள்ஸ் போட்டுக்கலாம். இப்போது ஃபேஸ் வரையணும். ஃபேஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இது ஓவல் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த இடம் ஓகே எனக்கு, ஓகேவா? இந்த இடம் வந்துட்டு கரெக்டாக வருது. இங்கே வந்து கொஞ்சம் பாதியில் நான் இப்படி ஒரு கர்வ் போடுறேன், இந்த மாதிரி கர்வ் போடுறேன். ஓகே, கொஞ்சம் பாதியில் வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா கவ்வோட ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைட்டாக ஒரு கர்வ் எடுத்துட்டு இங்கேருந்து ஒரு செமி சர்க்கிள் மாதிரி இப்படி வந்து இப்படி ஜாயின் பண்ணணும். இந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் ஓவல் மாதிரி இருக்கணும். இது கரெக்டான ஓவல் வரல, நான் கரெக்டாக ஓவல் ட்ரா பண்ணுறேன். கரெக்டான ஓவல் ஷேப்பில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. ஓகே,
இப்போ வந்துட்டு கவோட ஐஸ் 2 ட்ரா பண்ணிக்கோங்க, ஐப்ரோ 2 ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இந்த ஐப்ரோக்கு நடுவில் நான் இங்கே ஒரு பிளாக் மார்க் நம்ம போட்டோம்ல, அதே மாதிரி இங்கே ஒன்று போட்டுக்கிறேன். ஐ வரைஞ்சாச்சா? ஓகே. ஸோ கவுக்கு 2 ஹார்ன், கொம்பு 2 வரைஞ்சிடலாம். கொஞ்சம் குண்டாகவே வரைஞ்சிக்கோங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எதுவுமே கொஞ்சம் இது வந்து கவோட மூக்கு, லைட்டாக கவ் வந்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் கவுக்கு வந்து இயர்ஸ் வரைஞ்சிக்கலாமா? இந்த சைடும் நான் வந்து ஜஸ்ட் பிளெண்ட், இப்படி ஜஸ்ட் லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு வரேன். நம்ம ஆஸ் யூஷுவல் இங்கே ட்ராப்லெட் பண்ணியிருக்கீங்களே, அதே இது இங்கே பாதியில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லைனும் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நம்மளோட கவ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பேஸ் கீழே மேலே எல்லா சைடு பேக்ரவுண்ட் வந்து எப்போயுமே கலர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நான் வந்துட்டு இதை ஒரு கீழே வந்து க்ரீனாகவும் பேக் சைடு வந்துட்டு நம்ம ப்ளூவாகவும் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்ட். இந்த இடம் எப்போயுமே சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் புல் அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம், கிராஸ் இதெல்லாம் கொஞ்சம் வரைஞ்சிக்கலாம். உங்கள் கை எப்படி போதோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. எக்ஸாக்டாக இப்படி தான் வரையணும் அப்படிலாம் இல்லை. இங்கேயும் இந்த மாதிரி கிராஸ் கொஞ்சம் பெருசு சின்னது அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணும் போது லைட்டாக ட்ரா பண்ணுங்க. ஓகே, இது பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 2 க்ளவுட் மட்டும் போட்டுக்கலாம். சன் வேணுமா வேணாமா? வேணும்னா பண்ணிக்கோங்க. எனக்கு வேணான்னு தோணுது. நம்ம ப்ளூ பேக்ரவுண்ட் மட்டும் கொடுத்துக்கலாம். க்ளவுடையும் வரைகிறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ நம்மளோட ட்ராயிங் இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம கலரிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நான் வந்து டாம்ஸ் பிளாஸ்டிக் க்ரேயான்ஸ் இதுதான் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இதை வச்சு கலர் பண்ணலாம். நீங்கள் க்ரேயான்ஸ் நார்மல் வேக்ஸ் க்ரேயான்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு கலர் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் க்ரேயான்ஸில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இதில் வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம், அதுதான் பெனிஃபிட். ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கவ் கலர் பண்ணிடலாம். பிளாக் எடுத்துக்கிறேன். ஓகே, எந்த இடம்லாம் பிளாக்காக இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு பிளாக்காக ஃபில் பண்ணிக்கணும். பிளாக்காக நீங்கள் எந்த இடமே நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை அவுட்லைன் கொடுத்துருங்க. இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் அதை கலர் பண்ணணும். ஓகே, இன்சைட். இப்போது எனக்கு இந்த இடம்லாம் வந்து நான் பிளாக் தான் கலர் பண்ண போகிறேன். அவுட்லைன் கொடுத்தனால எனக்கு வந்து கலர் வெளியில் போகாது. ஓகே, சர்க்குலர் மோஷனில் லைட்டாக சுற்றிட்டு சர்க்குலர் மோஷனில் கலர் பண்ணிக்கோங்க. ரொம்ப டார்க்காக வேண்டாம், ரொம்ப லைட்டாகவும் வேண்டாம். ஓகே, மீடியமான டோன் இருக்கணும். இதே மாதிரி நம்ம 4 சர்க்கிளுமே ட்ரா கலர் பண்ணிடலாம் ஃபுல்லாக. மோஸ்ட்லி ஒயிட் ஸ்பேஸ் விடாத அளவுக்கு பாருங்கள். ஒயிட் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கலரிங் வந்து நல்லா இருக்காது. ஈவன் பேக்ரவுண்ட் நம்ம பண்ணும் போது கூட எப்படி பண்ணுங்கிறது மெத்தட் இருக்குது. இப்போ டெய்ல் வந்துட்டு நம்ம 2 விதமாக பண்ணோம். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டெய்லில் லைட்டாக பிளாக், அவ்வளோதான். இதுதான் பண்ணுறேன் டெய்லில், வேறு எதுவுமே நான் பண்ணல. டெய்லில் வந்து நான் அப்படியே விட்டுடுறேன். ஓகே, இப்போது இந்த சைடு ஒரு சைடு ஆஃப் கவோட இயர்ஸ் வந்து பிளாக் பண்ணுறேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நான் அவுட்லைன் கொடுத்துட்றேன். எங்கே எனக்கு கலர் பண்ணணுமோ அங்கே அவுட்லைன் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் உள்ளே வந்து கலர் பண்ணுறேன்.
ஸோ இது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும், கலர் வந்து வெளியில் போகாத அளவுக்கு. ஓகே, ஸோ பிளாக்காக இருக்கிற எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஐஸ். ஓகே, இந்த மாதிரி ஐஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது நம்ம மிச்சம் இதெல்லாம் வந்து கலர் பண்ணலாம். இந்த லைட் ப்ரௌன் இருந்ததுன்னா ஃபேஸ்க்கு இந்த உள்ளே வந்துட்டு நீங்கள் லைட் ப்ரௌன் பண்ணிக்கோங்க, கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணும் போதும் பாருங்கள், கண்ட இடத்துல கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாமல் எந்த மாதிரி ஷேப் இருக்குதோ அந்த ஷேப்க்கு தகுந்தாப்பில் தான் கலர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அவுட்டர் ஃபுல்லாக இங்கே எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் இதே மோஷனில் தான் வந்துட்டு கலர் பண்ணுறேன். அப்படி கலர் பண்ணும் போது என்ன ஆகும்னா பேச்சஸ் வந்து தெரியாது. சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னா தனித்தனியாக பேச்சஸ் தெரியும். கரெக்டாக சில டைமில் நம்ம நேராக இப்படி பண்ணுவோம், அப்புறம் இந்த சைடு பண்ணுவோம். ஸோ அந்த தனித்தனியாக பேச்சஸ் தெரியும். இந்த மாதிரி நீங்கள் அந்த ஷேப்லேயே கலர் பண்ணும் போது தனித்தனியாக பேச்சஸ் தெரியாது, அதை பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு ட்ராயிங் எவ்வளோ முக்கியமோ கலரிங்கும் அவ்வளோ முக்கியம்தான். கலரிங்கும் நம்ம நீட்டாக வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கும், அழகாக இருக்கும் நம்மளோட ட்ராயிங்ஸ் எல்லாமே வந்து கலர் பண்ணும் போது. ஓகே, இப்போ இந்த மூக்கு கிட்ட வரும்போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கலர் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் திருப்பி சர்க்குலர் மோஷனில் லைட்டாக இது பண்ணிட்டேன். இங்கே வாய்க்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. ஸோ இந்த அளவுக்கு லைட்டாக இருந்தால் போதும், நம்ம ரொம்ப வந்துட்டு டார்க் வந்து பண்ண வேண்டாம். சேம் வந்து ஹார்ன், அதாவது கொம்பு இருக்கு இல்லையா, மாடோட கொம்பு, அதையும் வந்து இதே கலர்லேயே வந்து பண்ணிக்கலாம். ஓகே, லைட் ப்ரௌனில் வந்துட்டு இப்போ பண்ணியாச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டார்க் ப்ரௌன் எடுத்துக்கோங்க. டார்க் ப்ரௌன் எடுத்துகிட்டு இந்த கொம்பு இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. லைட் ப்ரௌன் வச்சுட்டு டார்க் ப்ரௌன் வச்சுட்டு அந்த ஓரம் கவ்வோட இந்த ஓரத்துலலாம் வந்துட்டு சுற்றி இருக்குல்ல கலர் பண்ணது, லைட்டாக வந்துட்டு டார்க் ப்ரௌன் வச்சு பண்ணிட்டீங்கன்னா கலரோட எஃபெக்ட் வந்து நல்லா தூக்கி காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. நான் ரொம்ப லைட்டாக தான் எடுக்கிறேன், இந்த ஷேடிங் மட்டும் தெரியணும், அவ்வளோதான். அதனால தான் இப்படி தூரமாக இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதே ப்ரௌன் டார்க் ப்ரௌன் வச்சு நம்ம கால் இருக்குல்ல, அந்த எண்ட் இருக்குல்ல, அதை வந்துட்டு கலர் பண்ணணும். கரெக்டாக உள்ளே மட்டும் கலர் பண்ணுங்கள், கலர் வந்து வெளியில் வரவே கூடாது. அதனால் எவ்வளோ தூரம் மெதுவாக கலர் பண்ண முடியுமோ கலர் பண்ணுங்கள். டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, அவசரமாக முடிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் இந்த டெய்ல் இருக்குது இல்லையா, அதையும் வந்துட்டு நான் இந்த டார்க் ப்ரௌன்லேயே கலர் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடமும் நம்மளுக்கு வந்துட்டு காதுக்குரிய எந்த இடமும் லைட் ப்ரௌன்லேயே பண்ணிக்கலாம். லைட் ப்ரௌன் பண்ணிவிட்டு டார்க் ப்ரௌனால் கொஞ்சம் வந்துட்டு அந்த ஷேட் அடியில் மட்டும் கொடுக்குறேன். லைட்டாக, ரொம்ப லைட்டாக, அது தெரியாத அளவுக்கு ஜஸ்ட் ஒரு ஷேடு மட்டும் இருக்கணும். அதனால் அழுத்தி மட்டும் கொடுக்காதீங்க, லைட்டாக கொடுங்க போதும். ஓகே, ஸோ இது வந்து ஆச்சு. இப்போ வந்து பாடி வந்து உங்கள்கிட்ட பீச் இருந்துச்சுன்னா ஓகே, பாடியை வந்து பீச்சில் பண்ணிக்கலாம்.
ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஐஸ் கிட்ட வரையில் சுற்றி நீட்டாக அழகாக சுற்றிட்டு அது உள்ளே வந்து போகவே கூடாது கலர். அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பர்டிகுலர் இடத்த ஃபில் பண்ணதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு போகலாம். ரொம்ப வைடாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம பெருசாக வந்துட்டு போடக்கூடாது. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்த நான் எப்படி கவர் பண்ணுறேன்ட்டு. இந்த இடத்துலேருந்து இப்படி பண்ணிட்டோம். இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி தான் வந்து நான் கலர் பண்ணிவிட்டு கொண்டு வரேன். இப்போ ஒரு மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ இங்கே இப்படி கலர் பண்ணிட்டீங்க, 2 ஷேடு வந்துட்டு வேறு மாதிரி இருக்குன்னா லைட்டாக சர்க்குலர் மோஷனில் சுற்றிட்டிங்கன்னா கலர் வந்து மர்ஜ் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி பீச் கொடுத்துடலாம். ஏன்னா ஒயிட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம கலர் தானே பண்ணுறோம், அதனால் வந்துட்டு ஒயிட்டுக்கு பதிலாக பீச் கொடுத்துடலாம். இந்த இடத்துல எனக்கு வந்து கலர் நான் ஆல்ரெடி ஸ்ட்ரைட்டாக போட்டனால பிளெண்ட் ஆகணுங்கிறதுக்காக சர்க்குலர் மோஷன் போட்டனால இந்த கலர் வந்து இந்த சைடில் பிளெண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் அந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி இப்படி வந்து சுற்றிக்கிட்டே கலர் பண்ணிங்கன்னா கலர்ஸ் வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகும். ஆனால் மெதுவான ப்ரெஷரில் பண்ணணும், லைட்டாக தான் பண்ணணும், டார்க்காக வந்து பண்ணிடக்கூடாது. டார்க்காக பண்ணிங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேட்ச் மாதிரி விழுந்துடும். அப்போ பார்க்குறதுக்கு வந்துட்டு ஈவனாக இருக்காது, ஒரே மாதிரி வந்து இருக்காது. நான் சர்க்குலர் மோஷன்லேயே ஃபுல்லாக கவர் பண்ணனால எனக்கு வந்து என்னோடய ஸ்கின் வந்து நல்லா ஈவனாக இருக்குது. நீங்களும் அவசரப்படாதீங்க, நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன்ட்டு நீங்கள் பண்ணாதீங்க, எனக்கு பழக்கம் இருக்குது. ஓகே, நீங்களாம் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ மெதுவாக கலர் பண்ணுங்கள். கை வலிச்சிச்சு அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அப்புறம் திருப்பி பண்ணுங்கள். ஸோ நம்ம கவ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த கவ்வை வந்து நம்ம வந்துட்டு அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கிறேன், என்னோடய க்ரேயானை ஷார்ப் பண்ணிவிட்டு கொடுத்தேன் அப்படின்னா உடைச்சிட்டேன். ஓகே, இந்த மாதிரி ஷார்ப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது அவுட்லைன் நான் கொடுக்குறேன். அவுட்லைன் கொடுக்கும் போது பென்சிலில் அவுட்லைன் கொடுப்போம்ல, பென்சில் பெனில் அந்த மாதிரி வரும். கவ்வை வந்து அழகாக நீட்டாக அவுட்லைன் கொடுத்துருங்க. டைம் எடுத்து பண்ணுங்கள். ஓகே, அவசரம் கிடையாது. அவுட்லைன் பண்ணும்போது தான் எப்பயுமே தப்பு வரும். ஈவன் ஐ நீங்கள் பண்ணியிருந்தாலும் பிளாக்காக இருந்தாலும் திருப்பி நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுக்கணும். இப்போது இங்கே இயர் இந்த சைட் பண்ணலை. ஓகே, நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறேன்ட்டு. கவனிங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரா பண்ணுங்கள். என்னோட சேர்ந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். அவுட்லைன் ரொம்ப டார்க்காக தான் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்மளோட ட்ராயிங்கை வந்து அழகாக தூக்கி காமிக்கணும், அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ மெதுவாக வந்துட்டு நான் அந்த அவுட்லைன் கொடுக்குறேன்ட்டு.
கொஞ்சம் ஸ்மஜ் ஆச்சுனாலும் அவுட்லைனே நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு, நம்மளோட ட்ராயிங் ஸ்பாயில் ஆயிரும். இப்போ உள்ள அந்த சர்க்கிள்ஸ்லாம் கொடுத்துருக்கோம்ல, அதுக்குமே அவுட்லைன் ஒன்று கொடுத்துருங்க. பார்க்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் எடுப்பாக நல்லா அழகாக இருக்கும். இப்போ இது அவுட்லைன் கொடுத்தோன்னா உங்களுக்கு தெரியுது, பார்த்தீங்களா நல்லா அழகாக இருக்குது. ஸோ டெய்லுக்கும் திருப்பி நம்ம அவுட்லைன் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ நம்மளோட கவ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ரிமைனிங் வந்து கிராஸஸ் இதெல்லாமே நம்ம பண்ணலாம். கிராஸஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டார்க் க்ரீன், ஓகே டீப் க்ரீன் வந்து எடுத்துக்கிறேன். சாப் க்ரீன்னு ஒன்று இருக்கும், சாப் க்ரீன் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் ஆலிவ் க்ரீன் மாதிரி சாப் இந்த மாதிரி இந்த கலரில் இருக்கும். இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் டார்க் க்ரீன் எடுத்துக்கலாம். கிராஸ்க்கு வந்து இந்த கலர் இருக்கும் போது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் அவுட்லைன் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நல்லா டார்க்காகவே கொடுங்க. இப்போ இதை வந்துட்டு இந்த கலரை வந்து நீங்கள் இதில் கிராஸஸில் ஃபில் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ட்ரா பண்ணிங்கல்ல, லைட்டாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம், ரொம்ப டார்க்காக வேண்டாம். இங்கே வந்து நீங்கள் கேப் இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா வந்துட்டு இது பேக்ரவுண்டுக்கு கீழே, அதாவது கிராஸ் இருக்குது இல்லையா. ஸோ கிராஸஸில் வந்து கொஞ்சம் ஒயிட்டு அந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் டார்க்காக பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பேஸ் வந்து ரெடி ஆகிடும். ஓகே, ஸோ இந்த பேஸ் ரெடி ஆயிடுச்சா. இந்த இடத்துலையும் கொஞ்சம் சாப் க்ரீனை லைட்டாக கவுக்கு கீழே இந்த இடம் இதெல்லாம் வந்துட்டு லைட்டாக டார்க்காக பண்ணிட்டோன்னா இந்த பேஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆச்சு. ஓகேவா. ஸோ இப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா டார்க் க்ரீன், டீப் க்ரீன் இருக்குது இல்லையா, டீப் க்ரீனை வச்சு நான் கீழே ஃப்ளாட்டாக வச்சுக்கிறேன். நீங்கள் நல்லா பாருங்கள், ஃப்ளாட்டாக வச்சுருக்கேன். ஃப்ளாட்டாக வச்சுட்டு ஒரே மெத்தடில் லைட்டாக மேலாப்பில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறேன். ஸ்மூத்தாக வந்துடும், ரொம்ப வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கவே வேண்டாம், ஸ்மூத்தாக வரும், அழகாக வரும். ஸோ இந்த மாதிரியே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து லைட் க்ரீன் எடுத்துக்கோங்க. லைட் க்ரீனும் அதே மாதிரி தான் ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. ஃப்ளாட்டாக வச்சுட்டு இதுக்கு இப்போ டார்க் க்ரீன் கொடுத்தீங்க இல்லையா, அது மேலேயே வந்துட்டு நீங்கள் திருப்பி இந்த கலரை அதே மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுட்டே கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு க்ரியேட் ஆயிடும். பார்த்தீங்கன்னா ஆச்சு. இந்த இடம், அதாவது கால் இருக்கிற இடமெல்லாம் நான் கொஞ்சம் வந்து டார்க் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு க்ரீனாக இருந்தாலே போதும், இதுக்கு மேலே வந்து தேவையில்லை. நம்ம சன் வரையில இல்லையா, அதனால எல்லோ ஷேட் கொடுக்கணுன்னு கூட நம்மளுக்கு அவசியம் இல்லை. இப்போ இந்த இடத்துலையுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா பிளாக்கை வச்சுட்டு இங்கே மேலே இந்த அவுட்லைன் இருக்கு இல்லையா, இதை வந்து கொடுத்துருங்க. ஒரு ஷேடோ வந்து க்ரியேட் ஆகும், கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், அதுக்கு தான். ஓகே, இப்போது நம்மளுக்கு பேக்ரவுண்ட் பண்ணணும். பேக்ரவுண்ட் வந்துட்டு நம்மளுக்கு லைட்டாக இது லைட் ப்ளூ தான். அதுக்கு முன்னாடி க்ளவுடு வந்துட்டு நீங்கள் டீப் ப்ளூ இருந்துச்சுன்னா அதை வச்சு நார்மலாக இந்த மாதிரி ஷேட் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் தான், உள்ளே நீங்கள் ஷேட் பண்ண போகிறதில்ல. ஓகே, கொஞ்சம் கிளம்ஸியாகவே கொடுங்க, கொஞ்சம் பர்ஃபெக்டாக வேண்டாம். இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா பார்க்க வெளியில் வந்துட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் கொடுக்கும் போது அழகாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 4-5 டைம் கொஞ்சம் திக்கான லைனாக கொடுத்துக்கோங்க. க்ளவுட்க்கு இந்த மாதிரி ரெண்டையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்கள்கிட்ட லைட் ப்ளூ இருந்துச்சுன்னா லைட் ப்ளூவால் நல்லா ஷேட் பண்ணிக்கோங்க. லைட் ப்ளூ வச்சுட்டு அதே மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுட்டு பேக்ரவுண்ட் நம்ம கொடுத்துடணும். மேலே இருக்கிற இடம் வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக இருக்கலாம்,
ஆனால் சைடு இங்கே அப்படின்னு வரும்போது வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஃப்ளாட்டாக வச்சுட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாகிடும். ஆனால் கவுக்கிட்ட வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உள்ளே வந்து கலர் ஆகவே கூடாது. ரொம்ப லைட்டாக பண்ணுங்கள் கவுக்கிட்ட வரையில். அதே மாதிரி கிராஸ் கிட்ட வரும்போதும் கொஞ்சம் லைட் ஷேடு இருந்தாலே போதும். இங்கெல்லாம் வந்து ஷேடிங் கொடுத்துடலாம். ஓகே, அங்கங்கே கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ மேலாப்பில் டார்க்கர் ஷேட், கீழே வர வர வந்துட்டு லைட்டாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ட்ராயிங் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ட்ரா பண்ணிவிட்டு எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு காமிங்க. ஓகே, பாய்.